அனைவருக்கும் வணக்கம். இந்த கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இதை தாவேகாவினர் மற்றும் பாஜக, அதிமுக கட்சியினர் வரவேற்று பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேசும்போது, அதாவது அஜித்குமார் கொலை வழக்கப்ப அந்த நடந்த போராட்டத்தில் விஜய் அவர்கள் பேசும்போது, ஏன் சார் எல்லா கேஸையும் நீங்க சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறீங்க, எஸ்ஐடி இருக்க சிபிஐ எதற்கு, அதாவது சிபிஐங்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜகவோட கைக்கூலியா இருக்கு, அப்ப பாஜக பின்னாடி போய் நீங்க ஒளிஞ்சுக்கிறீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு மிக கடுமையா சிபிஐ பற்றி விமர்சனம் செய்திருந்த விஜய் அவர்கள் இந்த சிபிஐ தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம், அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு தன்னுடைய ட்விட்டர் பதிவுல போய் என்னன்னு போட்டிருக்காரு அப்படின்னா, நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதாவது கரூர்ல மக்கள் இறந்த போது 3 நாள் கழிச்சு பொறுமையா வீடியோ போட்ட விஜய் அவர்கள் இந்த தீர்ப்பு வந்த உடனேயுமே நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல ஒரு பதிவை போடுறான் அப்படின்னா, இவன் எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கான் அப்படிங்கிறத மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லி வைத்தார் போல இந்த பாஜகவினர் எல்லாருமே ஏன் விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க, தாவேகா கட்சிக்கு ஆதரவா பேசுறாங்க, விஜய் சைடு எந்த தவறுமே இல்லை, இது முழுக்க முழுக்க திமுகவோட ஒரு சதி அப்படின்னு ஏன் இவங்க பேசுறாங்க அப்படிங்கிறதையும், எங்க இருந்து இந்த அரசியல் காட்சிகள் எல்லாமே மாறுது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அதாவது இந்த சம்பவம் நடந்த உடனே மாரிதாஸ் அவர்கள் போட்ட பல வீடியோக்கள்ல விஜய் மிக கடுமையா விமர்சனம் செய்திருந்தார். விஜய் ஒரு மனநோயாளி, சைக்கோ, லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுறான், இவனாலதான் இந்த மரணம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் பேசியிருந்தார். எப்போ இந்த விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவின் கட்டுப்பாட்டிற்குள் அவர்களோட அந்த வளையத்துக்குள்ள வந்தாரோ அப்பொழுதிலிருந்து இந்த மாரிதாசனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஹெச் ராஜா விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார், தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார், அண்ணாமலை விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார், நயினார் நாகேந்திரன் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார். அதாவது தாவேகா கட்சியில் இருப்பவர்கள் கூட திமுகவுக்கு எதிராக நேரடியாக பிரஸ் மீட் கொடுக்கல, நேரடியாக பேசல. ஆனா தாவேகா கட்சியினருக்கு பதிலாக, அதாவது தாங்கள் தாவேகா கட்சியினராகவே மாறி பாஜகவினர் ஒட்டுமொத்தமாக தாவேகா கட்சிக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி அவர்களுடைய கூட்டத்திலும் தாவேகா கொடியை பிடித்து கொண்டு போறது, அதில் அதை பார்த்துட்டு அவர் கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுறாரு. அதற்கும் நேத்து கூட இந்த ஆதவ அர்ஜுனா பிரஸ் மீட் கொடுத்தாரு. அதுல இல்ல, இந்த கொள்கை பாஜகவோடவோ அதிமுகவோடவோ எங்களுக்கு கூட்டணி கிடையாது, அப்படிலாம் எந்த பேச்சுவார்த்தையும் போகல அப்படின்னு ஆதவ அர்ஜுனா ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதற்கு முன்பு விஜய் அவர்கள் பாஜகவை கொள்கை எதிரி, அது பாசிச கட்சி, அது கூட எங்களுக்கு எப்போதும் கூட்டணி எல்லாம் கிடையாது அப்படின்னு பேசின விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு இதுவரைக்கும் பாஜகவிற்கு எதிராகவோ அல்லது அதிமுகவுக்கு எதிராகவோ ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசவே இல்லை. இப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, முழுமையாக விஜய் அவர்கள் பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டிற்குள் போய்விட்டார். அதாவது இப்ப கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் தன்னுடைய அரசியல் பயணம் என்பது பனையூரில் தொடங்கி கமலாலயத்துல முடிச்சிட்டார். இதுதான் விஜயனுடைய இந்த அரசியல் பயணம். இதற்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தொடங்கிய இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள ஒரு தேர்தலில் கூட தனித்து நிற்க முடியாம ஒரு ஆளும் கட்சியோட போய், அதாவது தங்களுடைய கொள்கை எதிரின்னு அறிவித்து விட்டு அவர்களோடவே போய் இன்னைக்கு கூட்டு சேர வேண்டிய, அவர்களின் காலில் விழ வேண்டிய இந்த நிலைமை ஏற்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் விஜய் அவர்கள் தான். இதற்குத்தான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொன்னா, அரசியல் அப்படின்னா தெளிவான கொள்கை வேண்டும், சித்தாந்தம் வேண்டும், தன்னுடைய ரசிகர்களை முதலில் தொண்டர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது எதையுமே விஜய் அவர்கள் பொருட்படுத்தல. அவர்களை அதே மனநிலையில வைத்திருக்கணும்னு நினைச்சாரு. அந்த கும்பல் மனநிலையின் காரணமாகத்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஒரு சம்பவத்தின் காரணமாக தான் விஜய் இன்னைக்கு வேற வழியே இல்லாம பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. இதை விஜயனுடைய ரசிகர்களாக இருப்பவர்கள், ஓரளவுக்கு அரசியல் புரிதல் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் இதை கண்டிப்பா புரிந்து கொண்டு தெளிந்து விடுவார்கள். அந்த விஜயனுடைய இந்த நிலைப்பாட்டை எதிர்ப்பார்கள், வெளியில் விடுவார்கள். ஆனா இந்த விஜய் மீது தீவிர வெறி கொண்ட அந்த தற்குறி கூட்டம் இருக்கானுங்க பார்த்தீங்களா, இவர்கள் ஒருபோதும் மாற மாட்டானுங்க. பாஜகவோட கூட்டணிக்கு போனாலும் என்ன சொல்லுவானுங்க அப்படின்னா, நம்ம திமுகவை வீழ்த்தணும், அதனால நாங்க கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சாலும் பரவாயில்ல, இந்த தேர்தல்ல திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாருமே விஜய் சொல்றதான் கேட்க போறானுங்க. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பவன் கல்யாணாக வலம் வரப்போகிறார். அதாவது திரையின்
உச்சபட்ச நடிகராக இருந்த விஜய் தன்னுடைய கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அரசியலுக்கு, உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக, நான் முதலமைச்சராக போறேன்னு சொல்லி வந்தவர் 2 ஆண்டுகள்ல ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்திலிருந்து இது போல அப்புறப்படுத்தப்படுகிறார் அப்படின்னா அதற்கு காரணம் இந்த பாஜக கட்சியும், அதிமுக கட்சியும், திமுக கட்சியும், எல்லா கட்சிகளும் தான் அப்படிங்கிறத விஜய் ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இந்த நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பார்க்கின்ற போது நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல்ல தனிச்சு நிக்குது. 8% வாக்குகளை வைத்திருக்கின்ற ஒரு மாநில கட்சி மத்தியில் ஆளுகின்ற கட்சியையும் மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சியையும் ஒரே நேரத்தில் எதிர்த்து சண்டையிட்டு தனித்து நிற்க முடியுது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய கொள்கை உறுதிப்பாடு, அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய நேர்மை. இது மட்டும்தான் காரணம். இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியால தனிச்சு நிற்கவே முடியாது. இது போல ஏதாவது ஒரு சூழல்ல கட்டாயமாக கூட்டணி வைத்தாக வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு அது தள்ளப்பட்டிருக்கும். ஆனால் இது போன்ற எந்த ஒரு சூழல்லையும் சிக்காம இருக்கிறதுக்கு காரணம் அதனுடைய தலைவர், அதாவது சீமான் அவர்களுடைய வழிகாட்டுதலும் அவர்களுடைய அந்த தொண்டர்களுடைய கொள்கை உறுதிப்பாடும் தான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த தேர்தலில் களம் மும்முனை போட்டியாக இருக்கும். அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், திமுக கூட்டணி இன்னொரு பக்கம், நாம் தமிழர் கட்சி தனித்து தான் நிற்க போகின்றது. இப்படித்தான் அரசியல் களம் இருக்க போகின்றது. கண்டிப்பாக இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி கடந்த தேர்தலை விட அதிகரிக்கும். பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி வெல்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கின்றது. என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நாம பார்ப்போம். நன்றி.